தோனியை அசிங்கப்படுத்திய யுவராஜ் சிங். பரம எதிரிக்கு கூட இடம் கொடுப்பேன், ஆனால் தோனிக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டேன். யுவராஜ் சிங் எடுத்த அந்த வம்படி முடிவு இப்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்திய கிரிக்கெட் உள்ளக்கூடிய மிக முக்கியமான ஜாம்பவான் வீரர் யுவராஜ் சிங் அவர்கள். இவர் சமீபத்தில் உலக அளவிலான 11 வீரர்கள் கொண்ட ஒரு பேட்டிங் அணியை அறிவிச்சிருக்காரு. அதில் அவரது எதிரியாக பார்க்கப்படும் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப்க்கு கூட ஒரு இடம் அளிச்சிருக்காரு. ஆனால் இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான தோனிக்கு இடம் அளிக்கலை. இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் T20 தொடருடைய இறுதிப் போட்டியில் யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியா சாம்பியன்ஸ் அணி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றிருந்தாங்க. அந்த உற்சாகத்தில் இருந்த யுவராஜ் சிங்கிடம் உலக அளவில் சிறந்த 11 வீரர்கள் கொண்ட அணியை நீங்கள் தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கிட்டா அதை உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீங்கள் யாரெல்லாம் வச்சு அந்த 11 பேர் கொண்ட மிக முக்கியமான பேட்டிங் அணியை தேர்வு செய்வீங்க அப்படின்ற மாதிரி யுவராஜ் சிங்கிட்ட மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ தான் யுவராஜ் சிங் 3 இந்திய வீரர்கள் மட்டுமே கொண்ட உலக அளவில் 11 வீரர்கள் கொண்ட அந்த அணி தேர்வு குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. அந்த 3 இந்திய வீரர்களில் தோனியுடைய பெயரும் இடம்பெறலை. யுவராஜ் சிங் தேர்வு செய்த அணி உலக கிரிக்கெட் 11 சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, ரிக்கி பாண்டிங், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஆடம் கிறிஸ்கெஸ்ட், ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப், வாசிம் அக்ரம், ஷேன் வார்னே, முத்தையா முரளிதரன் மற்றும் கெலன் மெக்ராத். இந்த அணியில் யுவராஜ் சிங் எதிரி வீரர்களாக கருதப்படும் இங்கிலாந்தின் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப்க்கு பெயரும் இருக்குது. அவங்க கூட இவருக்கு 2007 T20 உலகக்கோப்பையில் கடும் மோதல் எழுந்துச்சு. அப்போ தான் யுவராஜ் சிங்கை மோசமான வார்த்தைகளால் திட்டினார் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃப். அதனால் கோபப்பட்ட யுவராஜ் சிங் ஸ்டூவர்ட் பிராட் ஓவரில் 6 சிக்ஸர்கள் அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தார். அந்த மறக்க முடியாத நிகழ்வால் அவர்கள் இருவரும் எதிரி வீரர்களாகவே பார்க்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தனது சக வீரரான தோனியை அவர் இந்த அணியில் தேர்வு செய்யலை. ஆனால் எதிரி வீரரை கூட தேர்வு செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு வியப்பில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த 11 வீரர்கள் கொண்ட அணியில் நிச்சயம் ஆடம் கில்கிறிஸ்ட் இடத்துல தோனியை தேர்வு செய்திருக்கலாம். ஏன்னா கில்கிறிஸ்டிடம் ஒரு நாள் அணியில் துவக்க வீரராக ஆடி வந்தார். யுவராஜ் சிங் தேர்வு செய்த அணியில் துவக்க வீரர்களான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரோஹித் சர்மாவை தேர்வு செய்திருக்கும் நிலையில் மிடில் ஆர்டரில் தோனியை விக்கெட் கீப்பராக பேட்ஸ்மனாக தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் அதை அவர் தவிர்த்திருக்காரு. 2007 தோனி கேப்டன் பதவியை பெற்றதில் யுவராஜ் சிங்குக்கு அதிருப்தி இருப்பது அனைவரும் அறிந்தது. அதன் காரணமாக தான் அவர் தோனியின் பெயரை தவிர்த்திருக்கலாம். அப்போவே தோனி கேப்டன்ஷிப்பில் என்னால் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யுவராஜ் சிங் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணார். அதன் பிறகு யுவராஜ் சிங்கும் ஃபார்ம் அவுட் ஆகி கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டார். சொல்லப்போனால் தோனி அவருடைய பெயரை ரசிகர்கள் அதிகமாக கூச்சட்டது பிறகு தான் யுவராஜ் சிங் அவருடைய ஓய்வையை அறிவித்தாராம். அதனால் பரம எதிரிக்கு கூட நான் வாய்ப்பளிப்பேன், ஆனால் தோனியை என்றைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன், அவரை மன்னித்து ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் பேசியிருக்க மிக முக்கியமான விஷயங்கள் இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.